வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சசிகலா அவர்களது பிரச்சாரம் வெற்றி வெற்றி, சசிகலாவிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவதோடு அதிமுகவின் வேட்பாளர்கள் கூண்டோடு சசிகலா அவர்கள் தொடங்கிய புதிய கட்சியில் இணைய உள்ளார் என்ற தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. சசிகலா அவர்கள் தொடங்கிய கட்சியும் ராமதாஸ் அவர்களும் தற்பொழுது இணைந்து இந்த சட்டசபை தேர்தலை சந்திக்க உள்ளனர். 5 முனை போட்டி என்ற காரணத்தினால் இதுவரை இல்லாத ஒரு மாற்றங்கள் இந்த அரசியல் களத்தில் ஏற்படும். மேலும் முதல்வராக எடப்பாடி வருவதற்கு துளி அளவு கூட வாய்ப்பே இல்லை என்பதை நாம் ஆதாரத்துடன் எப்படி கூறுகிறோம் என்றால், தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் சமுதாயத்தின் ஆதரவுகளும் ஒட்டுமொத்த எதிர்ப்புகளும் எடப்பாடிக்கு இருப்பதால் தற்பொழுது சசிகலாவின் பக்கமே முக்குளத்தோர் சமுதாயத்தின் ஆதரவுகள் இருக்கிறது. இதுவே எடப்பாடியை முதல்வராக்கக்கூடிய தகுதியை இழந்துவிட்டது. ஒரு கட்சி வெற்றியடைய வேண்டும் என்றால் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அரவணைப்போடு செயல்பட வேண்டும். பாரபட்சம் இல்லாமல் மக்களுக்கு வாக்குறுதிகள் கொடுத்ததை நிறைவேற்ற வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம்தான் செய்தார் என்ற செய்தியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றி பிரச்சாரத்தின் பொழுது செல்லும் இடமெல்லாம் சசிகலா அவர்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை தோல்வியடைவது உறுதிதான். சுமார் 80 முதல் 90 இடங்களில் தோல்வியே அதிமுக தழுவும். அது மட்டுமல்ல, அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் கூண்டோடு சசிகலா அவர்களது கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியடைந்தால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன தெரியுமா? முதலில் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடியை ராஜினாமா செய்ய சொல்வார்கள். அதிமுகவின் முக்கிய பொறுப்புகளில் இருந்தும் எடப்பாடி நீக்கப்படுவார். பாஜக அதிமுகவின் கூட்டணியில் இருந்து விலகும். மீண்டும் எடப்பாடியே பொதுச்செயலாளராக தொடர்ந்தால் 2026 சட்டசபை தேர்தலில் பாஜகவின் தலைமையிலேயோ அல்லது விஜய் அவர்களது தலைமையிலேயோ அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும். இது அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம். அதை சிறப்பாக வழிநடத்திய ஜெயலலிதா அவர்களுக்கு மிகப்பெரிய அவமானம் என்று சசிகலா அவர்கள் செல்லும் இடமெல்லாம் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். இந்த தேர்தலில் நிச்சயம் அதிமுக தோல்வி அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமியை வழிவகுத்து விட்டதாகவும் வெற்றி சசிகலாவிற்கு இருப்பதாகவும் கருத்து கணிப்புகளும் வெளியாகியுள்ளது.